வணக்கம் டியர் மக்களே, கதை போமா. கவுண்ட் டவுன் 14 1 4. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து விஜய் அவர்கள் ஃபஸ்ட்டு பாடின பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாடினதை பற்றி பார்த்தோம், ரைட்டுங்களா? ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜய் அவர்களுடன் அவங்க அம்மா கூட சேர்ந்து பாடியிருக்காங்க, ரைட்டுங்களா? ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவங்க அம்மா வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஷோபா சந்திரசேகர். இவங்க வந்து கர்நாடிக் சிங்கர், ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இவங்க வந்து சிங்கர் மட்டும் இல்லை, ஸ்க்ரீன் ரைட்டர், ஃபிலிம் ப்ரொடியூசர் as well as ஃபிலிம் டைரக்டர். நண்பன் 1991, அதுக்கு பிறகு வந்து இன்னிசை மழை 1992. இந்த 2 படமும் அவங்க தனியாகவே டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஸ்டார்டிங்கில் வந்து லைட் மியூசிக்கில் பாடியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்லோலி அவங்க வந்து மூவிலையும் பாட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க ஃபஸ்ட்டு மூவியில் பாடின படம் வந்து இருமலர்கள் படத்தில் வரும் பாருங்க, மகாராஜா ஒரு மகாராணி, அந்த பாட்டில் தான் அவங்க அந்த படத்தில் தான் ஃபஸ்ட்டு அவங்க பாட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் அவங்க 12 பாடல்களுக்கு மேலே பாடியிருக்காங்க. யாரு? இவங்க ஷோபா சந்திரசேகர். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் உடனே மேல் வாய்ஸுக்கு விஜய் அவர்களும், ஃபீமேல் வாய்ஸுக்கு ஷோபா சந்திரசேகர் அவர்களுமே பாடியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 1990s வந்த ஒரு 2-3 படத்துக்கு இவங்க பாடியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு படம் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு 1995 ரிலீஸ் ஆச்சு இந்த படம். இந்த படத்துடைய டைரக்டர் வந்து எஸ் சந்திரசேகர், அவருடைய விஜய் அவர்களுடைய அப்பா தான். மியூசிக் வந்து தேனிசை தென்றல் தேவா அவர்கள். ஸோ இந்த பாட்டு நீங்கள் எல்லாருமே நல்லா கேட்டிருப்பீங்க, நல்ல ஃபேமஸான சாங் தான். என்ன பாட்டு தெரியுங்களா? தொட்டப்பேட்டா ரோட்டு மேலே முட்டை பரோட்டா, அந்த பாட்டு தான். ஸோ அது மெயில் வெர்ஷன் வந்து விஜய் அவர் பாடியிருப்பார். ஃபீமேல் வெர்ஷனுக்கு வந்து ஷோபனா அவர்கள் பாடியிருப்பாங்க. ரீசெண்டாக அவங்க இன்டர்வியூவில் கூட நான் பார்த்தேன். ஸோ அந்த படத்தை பற்றி சொல்லும் போது அவங்க பாடியும் காமிச்சாங்க. ஸோ அந்த வாய்ஸ் அவ்வளோ ஸ்வீட்டாக அவ்வளோ நல்லா இருந்தது. அவங்க இப்போ ரீசெண்டாக இந்த சென்ஸ் சில வருடங்களுக்கு முன்பு அந்த வீடியோவில் பார்த்தேன் நான், இன்டர்வியூவில் அந்த இது விஷயத்த சொல்லிவிட்டு அவங்க அந்த ஒரு 2 வரியை பாடினாங்க. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு கனெக்ட் பண்ண முடிஞ்சது, ஓ இந்த வாய்ஸ் தான் அவங்க தான் பாடியிருக்காங்களா அப்படின்ட்டு. ஸோ அடுத்த படம் வந்து ஒன்ஸ் மோர், இது வந்து 1997 ரிலீஸ் ஆனது. இந்த படத்துடைய டைரக்டரும் எஸ் சந்திரசேகர் அவர்கள் தான், மியூசிக் டைரக்டரும் தேவா அவர்கள். ஸோ இந்த படத்தில் வந்து என்ன பாட்டு பாடியிருக்காங்கன்னா, ஊர்மிளான்னு ஒரு பாட்டு வரும் பாருங்க, அதுதான் இந்த படத்துலையும் வந்து மேல் வாய்ஸுக்கு விஜய் அவர்களும், ஃபீமேல் வாய்ஸுக்கு அவங்க அம்மா அதாவது ஷோபா சந்திரசேகர் தான் பாடியிருக்காங்க. இது வந்து இந்த மாதிரி பாடியிருக்காங்களே தவிர, அதுக்கு பிறகு என்னென்னா அவங்க வந்து விஜயுடன் பாடும் பாடல் வந்து குறைவு தான். அதுக்கப்புறம் அவங்க அதிகமாக பாடலை. ஆனால் விஜய் அவர்கள் நடித்த படத்தில் ஃபீமேலுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காங்க, பாடியிருக்காங்க. ஓகேங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா ரசிகன் 1994 எஸ் சந்திரசேகர் அவர்கள் டைரக்ஷனில், தேவா அவர்கள் மியூசிக்கில் வந்து LOVE லவ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலில் ஹீரோயினை போட்டிருப்பாங்க. விஜயகுமார்லாம் போலீஸாக இருப்பார். அந்த ஜெயிலுக்குள்ளே பாடுற மாதிரி இருக்கும் இந்த பாட்டு. இந்த பாட்டு வந்து பாடினது வந்து மேல் வெர்ஷனுக்கு வந்து SP பாலசுப்ரமணியம் பாடியிருப்பார். ஃபீமேல் வெர்ஷன் வந்து ஷோபா சந்திரசேகர் பாடியிருப்பாங்க. ஸோ இது வந்து அவங்க வந்து விஜய் அவர்கள் நடித்த படத்திற்கு ஃபீமேலுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. யார்? ஷோபா அவர்கள். அடுத்த படம் வந்து வேட்டைக்காரன் 2009 ரிலீஸ் ஆச்சு பாருங்க. இந்த படத்துடைய டைரக்டர் வந்து B பாபு சிவன். ஓகேங்களா? இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் வந்து விஜய் ஆண்டனி. உச்சி மண்டையிலன்னு ஒரு பாட்டு வரும் பாருங்க, அந்த பாட்டில் வந்து இவங்களும் ஒன் ஆஃப் த சிங்கர். இந்த படத்துக்கு வந்து இந்த படத்தில் அதுவும் முக்கியமாக இந்த பாட்டுக்கு வந்து கிருஷ்ணா ஐயர், ஷோபா சந்திரசேகர், சாருலதா, மணி, சக்தி ஸ்ரீ கோபாலன், இத்தனை பேரும் சேர்ந்து பாடிப்பாங்க. ஏன்னா அந்த ஃபீமேல் ஒருத்தர் தான் அதில். ஆனால் என்னென்னா மாடுலேஷன் அந்த பாட்டில் வேறு மாதிரி வரும். ஸோ ஒவ்வொரு மாடுலேஷனுக்கும் ஒவ்வொருத்தர் பாடியிருப்பாங்க. ஸோ அதில் இவங்க ஷோபா சந்திரசேகரும் பாடியிருக்காங்க. எந்த படத்தில்? வேட்டைக்காரனில். அதுக்கப்புறம் வந்து சிவகாசி. ஸோ சிவகாசின்னா உங்களுக்கு என்ன பாட்டை நினைப்பு வருது? கரெக்டுங்களா? அந்த பாட்டு தான். சிவகாசி 2005 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துடைய டைரக்டர் வந்து பேரரசு, மியூசிக் டைரக்டர் வந்து ஸ்ரீகாந்த் தேவா. கோடம்பாக்கம் ஏரியா அந்த பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது நல்லா ஃபேமஸான சாங்கு. நயன்தாரா தான் சூப்பராக ஆடிருப்பாங்க இந்த பாட்டுக்கு. விஜய் அவர்களும் பேர் பண்ணி சூப்பராக ஆடிருப்பாங்க. இந்த பாட்டு கூட திப்பு பாடியிருப்பார் மேல் வாய்ஸ்க்கு. ஃபீமேல் வாய்ஸ்க்கு வந்து ஷோபா சந்திரசேகர் பாடியிருப்பாங்க. ஷோபா சந்திரசேகர் அவர்கள்
விஜய் கூட பாடல் பாடியிருக்காங்க. அதே மாதிரி விஜய் நடித்த படத்தில் கூட ஃபீமேலுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற படங்களையும் அவங்களுக்கு ஃபீமேல் வாய்ஸுக்கு பாடியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு சுவாரஸ்யமான பார்த்த தகவல். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கும் நம்ம இதை ரிலேட்டடாக தான் பார்ப்போம். ஓகேங்களா? டேக் கேர், பாய். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.